இன்னைக்கு நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல நடைபெறுற மாசி மாத திருவிழாவோட முக்கிய நிகழ்வான தேரோட்டத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல நடைபெறுற மாசி மாத திருவிழாவோட முக்கிய நிகழ்வான தேரோட்டத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மேல்மலையனூரில் இருக்கிற அங்காளம்மன் கோவில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா முழுவதுமே ரொம்ப ஃபேமஸ்ங்க. இங்கே எல்லா மாதமும் வர்ற அமாவாசை நாளில் வந்து அம்மனோட ஊஞ்சல் விழாவை பார்க்கறதுக்காக பல்வேறு இடங்கள்ல இருந்து இங்கே அதிக அளவில் கூட்டம் வர்றதை பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே மாசி மாதத்தில் வர இந்த 10 நாள் திருவிழாவும் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த 10 நாள்லேயே இந்த தேரோட்டத்துக்கு தான் அதிக அளவில் கூட்டம் கூடும்னு சொன்னாங்க. அதனால தான் நாமளும் இன்னைக்கு தேரோட்டத்தை பார்க்க வந்துட்டுருக்கோம். இந்த மேல்மலையனூர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டிலிருந்து 16 கிலோமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைந்திருக்கு. நீங்கள் சென்னையிலேருந்து டைரெக்டாக வரணும் அப்படின்னா ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க. இந்த தேரோட்டம் நடைபெற நாளில் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வர மக்கள்லாம் வந்து இந்த கோவிலை சுற்றி உள்ள பல இடங்களில் இந்த மாதிரி சுவாமிகள்லாம் அலங்கரித்து பூஜை செஞ்சு அன்னதானம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாம் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம நண்பர்கள் ஒருத்தர் அன்னதானம் போட்டாங்க. அவங்க கூடவே சேர்ந்து சாப்பிட்டு இப்போ நாம் தேரோட்டம் நடக்கிற இடத்துக்கு தாங்க பார்க்க போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்குறது வந்து இந்த அக்னி குளம். இதில் ஒரு சிலர்லாம் வந்து நீராடினாங்க. ஆனால் தண்ணி ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வந்து இன்னும் கோவிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கும் மேலே இருக்கும். இங்கேயே வந்து கூட்டம்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி மேளதாளங்கள்லாம் முழங்க வந்து எல்லாரும் வந்து ஆட்டம் பாட்டத்தோடு வந்து ரொம்ப உற்சாகமாக போயிட்டுருக்காங்க. நிறைய திருநங்கைகளும் இங்கே வந்து நிறைய வருவாங்க. அவங்களும் வந்து பல்வேறு விதமான வேஷங்கள்லாம் வந்து போட்டுக்கிட்டு அவங்கவுங்க ஆடி பாடிட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. நாம் இந்த தேர் திருவிழாவுக்கு வர்றது இதான் முதல் முறை. நீங்கள் ஏற்கனவே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ நாம் கோவில்கிட்ட தான் வந்துட்டோம். நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த சைடு தான் வந்து தேர் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்டில் ரைட் சைடில் போனோம் அப்படின்னா அங்கே தேர் வந்து அந்த வழியாக போகும். நம்ம அங்கேருந்து கொஞ்சம் நேரம் தேரோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பலான்ட்டு இருக்கோம். ஒரு வழியாக இந்த கூட்டத்தில் வந்து நாம் தேர் இருக்கிற இடத்துக்கு கிட்ட வந்துட்டோங்க. செம்ம கூட்டங்க. பாருங்கள் நீங்களே வந்து எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக இந்த மொபைல் பர்ஸெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் வச்சுட்டு போகணும். இல்லைனா யாராச்சும் ஆட்டையை போட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்தவங்கலாம் கொஞ்சம் தூரமாகவே நின்னுட்டாங்க வரலன்னு சொல்லிட்டு. நாம் கொஞ்சம் தேர் இருக்க பக்கத்துக்கிட்ட வந்துட்டுருக்கோம்.
கூட்டம் இருக்க இருக்க கொஞ்சம் அதிகமாயிட்டே போகிற மாதிரி தாங்க இருக்குங்க. நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு பார்ப்போம். தேர் வந்து எப்படியும் இன்னும் ஒரு 5, 10 நிமிஷத்துல ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே வர்றதுக்கு. நம்ம முன்னாடி போய் பார்த்துட்டு அப்படியே தேர் வர்றதையும் சேர்ந்து பார்ப்போங்க. தேர் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே வந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுறாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தேர் வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இழுக்க ஆரம்பிச்சிட்டோன்னே எப்படி வந்து இங்கே போலீஸ்காரங்களாம் வந்து தள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். தேர் வரும்போது இந்த தானியங்கள், கொழுக்கட்டை, அப்புறம் வந்து காசெல்லாம் கூட எறியுறாங்க. அத கீழ எடுக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் வந்து குனியிறாங்க. அதனால் கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருக்கு. கண்டிப்பா குழந்தைங்கலாம் கூட்டி போனீங்க அப்படின்னா சேஃபா கூட்டு வாங்க. தேரெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா தாங்க இருக்கு. ஆனா என்ன, சாமி வந்து கொஞ்சம் தெளிவா வந்து தெரியலைங்க. அது தெரியிற மாரி கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம தேர்ல வந்து ஒரு 50 பேர் இருக்க மாரி இருக்குங்க. அவங்களாலயும் கொஞ்சம் மறைச்சிட்ருக்கா என்னன்னு தெரியலைங்க. கூட்டமும் ரொம்ப அதிகமா இருக்கிறதால நம்ம ஒரு இடத்துலயே சைட்ல நின்னு தேரோட்டத்த பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கோங்க. நாம வந்து இந்த தேர் திருவிழாவ கொஞ்ச நேரம் தாங்க பார்த்தோம். கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் கூட கூட்டம்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க பார்த்தா தெரியும். நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்திருந்ததால வந்து சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாம வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க.